என்னுடைய சுதந்திர தின சிறிய உரை. நமது சுதந்திர போராட்ட வீரர்களுக்காக அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் தெரிவிப்பதோடு, நான் வாழுகின்ற இந்திய நாட்டிற்கும் நான் பிறந்த தமிழ் மண்ணிற்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து எனது உரையை நான் தொடங்குகிறேன். ஆங்கிலேயர் ஆதிக்கத்தில் 200 ஆண்டுகள் அடிமைத்தலையில் இருந்த நம் பாரத நாடு விடுதலை அடைந்ததாக கற்பனையில் கண்டு மகிழ்ந்து, ஆடுவோமே பள்ளி பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என மகாகவி பாரதியார் பாடினார். ஆனால் பாரத நாடு சுதந்திரம் அடைவதை காண்பதற்கு 1/4 நூற்றாண்டு காலத்திற்கு முன்பாகவே இயற்கையோடு கலந்துவிட்டார் யாருக்கும் தலைவணங்காத அந்த மகாகவி. இந்தியா எனப்படுகின்ற இந்த பாரத நாடு சுதந்திரமடைந்து 78 ஆண்டுகள் கடந்து ஓடிவிட்டது. இத்தனை ஆண்டுகளில் ஒவ்வொரு வருடமும் சுதந்திர தின விழா என்பது நாடு முழுவதும் இருக்கின்ற அரசு அலுவலகங்கள், பள்ளி, கல்லூரிகளில் கொண்டாடப்பட்டாலும் இன்றைய தலைமுறை பிள்ளைகளை பொறுத்தவரை அது ஒரு தேசிய கொடியேற்றுகின்ற சம்பிரதாய விழாவாக மாறிக்கொண்டு வருகின்றது. இந்த சுதந்திரம் சுலபத்தில் கிடைத்து விட்டதாக கருதுகின்ற மனநிலை நம் நாட்டின் தற்போதைய தலைமுறையினர் பலரிடம் உள்ளது. இந்த சுதந்திரம் என்பது உண்மையில் நமக்கு எளிதாக கிடைத்து விட்டதா என்றால் நிச்சயம் கிடையாது. இன்றைய நம் தலைமுறையினர் நன்றாக வாழ வேண்டும் என கருதி நமக்கு பல தலைமுறைகளுக்கு முன்பாக இருந்த நம் முன்னோர்கள் சிந்தித்து, இந்த நாடு அந்நியர்கள் ஆதிக்கத்திலிருந்தும் அவர்களின் சுரண்டல்களிலிருந்தும் விடுதலை பெற வேண்டும் எனும் உயரிய லட்சியத்தை கொண்டு தங்கள் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் இந்த நாட்டின் விடுதலைக்காக தியாகம் செய்து நமக்கு பெற்றுக் கொடுத்ததுதான் இப்போது நமது நாட்டு மக்கள் அனுபவிக்கின்ற சுதந்திரமாகும். அடிமைப்பட்டது எப்படி? பழங்காலம் முதலே நம் பாரத நாடு செல்வ வளம் மிகுந்த ஒரு நாடாக உலகெங்கிலும் அறியப்பட்டிருந்தது. அதேபோன்று பாரத நாட்டின் ஆன்மீகம் மற்றும் தத்துவியல் சிந்தனைகள் உலகம் முழுவதும் இருந்த பல அறிஞர்களையும் தேடல்கள் கொண்டவர்களையும் பாரதத்தை நோக்கி இழுத்தன. அக்காலத்தில் பாரத நாடு அறிவாற்றலிலும் பொருளாதார வளத்திலும் வலிமை பொருந்திய நாடாக இருந்த காரணத்தால் நம் நாட்டின் மீது படையெடுத்து வந்த பல வெளிநாட்டு படையெடுப்பாளர்களை சுலபத்தில் இந்திய நாட்டினர் தோற்கடித்து விரட்டினர். எனினும் கடந்த 500 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கி ஐரோப்பிய கண்டத்தின் பல நாட்டின் வியாபாரிகள் பாரத நாட்டுடன் வணிகம் செய்வதற்காக கப்பலில் வரத் தொடங்கினர். நம் நாட்டுடன் வணிகம் மட்டுமே செய்த அந்த அந்நியர்கள் நம் நாட்டில் இருக்கின்ற இன, மத, குல, மொழி அடிப்படையில் இருக்கின்ற பிரிவினைகளையும் அதனால் நம் நாட்டின் ஒற்றுமை இல்லை என்பதையும் தெளிவாக உணர்ந்த அந்த அந்நியர்கள் நம் நாட்டை தங்களின் தந்திரமிக்க சதி செயல்களின் மூலம் சிறிது சிறிதாக பிடித்து பிறகு ஒட்டுமொத்த பாரத நாட்டையும் தங்களின் காலனி ஆதிக்க அடிமை நாடாக மாற்றினர். தங்களின் அடிமை நாடாக பாரதத்தை மாற்றிய பிறகு அந்த ஆங்கிலேயர்கள் சிறிது சிறிதாக தங்களின் சட்டங்கள், கலாச்சாரங்கள், பழக்க வழக்கங்களை இந்த நாட்டு மக்களின் மீது வலுக்கட்டாயமாக திணித்தனர். அத்தோடு இந்த நாட்டின் இயற்கை வளங்களை சுரண்டி தங்களது சொந்த நாடுகளை வளம் கொளித்த நாடாக மாற்றினர். இதன் காரணமாக ஒரு காலத்தில் செல்வந்த நாடாக இருந்த நமது பாரதம் 1 நூற்றாண்டு காலத்திற்குள்ளாகவே வறுமை, பஞ்சம், பசி, நோய்கள் நிறைந்த ஏழை நாடாக மாறியது. சுதந்திர போராட்டம். நமது பாரத நாட்டின் மீதும் நாட்டு மக்களின் மீதும் தீராத பற்றும் அன்பும் கொண்ட தேச பற்றாளர்கள் பலர் இந்த கொடுமைகளை கண்டு மனம் நொந்தனர். பாரத நாட்டின் இத்தகைய அவல நிலையை போக்க அந்நியர்களை விரட்டி அவர்களிடமிருந்து பாரத நாடு சுதந்திரம் பெறுவதுதான் ஒரே தீர்வு என்கிற முடிவிற்கு வந்தனர். அந்த வகையில் நமது தமிழ்நாட்டின் நெற்கட்டின் செவல் பகுதியை ஆண்ட புலித்தேவர் தொடங்கி சாஞ்சி ராணி, வேலு நாச்சியார், பகத்சிங், சுபாஷ் சந்திர போஸ் போன்ற எண்ணற்ற விடுதலை போராளிகள் ஆயுத போராட்டம் மூலம் அந்நியர்களை இந்த நாட்டை விட்டு வெளியேற்ற அரும்பாடுபட்டனர். ஆயுதங்கள் இல்லாமல் அஹிம்சையால் மட்டுமே அனைத்தையும் வெல்ல முடியும் என்கின்ற கொள்கையுடன் மகாத்மா காந்தி, திருப்பூர் குமரன், லாலா லஜபதி ராய், பசுமன் முத்துராமலிங்க தேவர் போன்ற தலைவர்கள் இந்திய நாடு சுதந்திரம் பெற பல போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தினர். ஆனால் ஆங்கிலேய அரசு ஆயுத போராட்டம் நடத்தியவர்கள், அஹிம்சை போராட்டம் நடத்தியவர்கள் என்கிற பேதமின்றி அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்களையும் சிறையில் எடுத்து பல துன்புறுத்தல்களை செய்தது. ஒரு சிலரை பல சதிகள் செய்ததாக ஆதாரங்களின்றி குற்றம் சாட்டி தூக்கிலிட்டு கொன்றது. இப்படி பல்லாண்டு காலம் அந்நியர்களின் கொடுங்கோல் ஆட்சியால் எண்ணற்ற துன்பங்களை அனுபவித்த அக்காலத்திய பாரத நாட்டு மக்கள் இனமொழி நிற பேதமின்றி ஒன்று சேர்ந்து அந்நிய நாட்டு ஆதிக்கத்தை நம் நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்கிற உயரிய லட்சியத்துடன் செயல்பட்டனர். அவர்களின் கடும் போராட்டங்களுக்கும் விடாமுயற்சிகளுக்கும் அடிபணிந்த ஆங்கிலேய அரசு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி பாரத நாடு தங்களின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டதாக அறிவித்து இந்த நாட்டை விட்டு வெளியேறியது. தங்களின் சொந்த சுகங்கள், செல்வங்கள் மட்டுமின்றி தங்கள் இன்னுயிரையே இந்த நாட்டின் விடுதலைக்காக அர்ப்பணித்த பல்லாயிரக்கணக்கான விடுதலை போராளிகளின் இரத்தத்தில் கிடைத்த நம் நாட்டின் சுதந்திரம் என்பது இன்றைய தலைமுறையில் பலரும் அறியவில்லை. அறிந்து கொள்வதிலும் ஆர்வம் காட்டுவதிலே என்பது வருத்தத்திற்குரியது. மேலும் தற்காலத்தில் நம்மில் பலரும் இன, நிற, மத, மொழி, மாநில பிரிவினைகளை கொண்டு நமக்குள்ளாவே சண்டையிட்டுக் கொள்கிறோம். நாட்டின் பல மாநிலங்களில் பிரிவினைவாத சிந்தனைகள் தலை தூக்குகின்றன. இது போதாதென்று 1947இல்
சுதந்திரம் பெற்றது முதல் இன்று வரை இந்திய நாடு சிறந்து விளங்கக்கூடாது என்கின்ற ஒரே குறிக்கோளில் பல அந்நிய நாட்டு சக்திகள் நம் நாட்டிற்குள்ளாக ஊடுருவி பலவித பிரச்சனைகளை நாள்தோறும் ஏற்படுத்தி வருகின்றன. 100 ஆண்டுகளுக்கு முன்பு நமது முன்னோர்கள் தங்களிடம் இருக்கின்ற பேதங்களை மறந்து நாட்டின் சுதந்திரம் மட்டுமே பிரதானம் என்கிற கொள்கையோடு இந்திய நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டார்களோ அதே போன்று தற்காலத்தில் நாம் ஒவ்வொருவரும் நமக்குள்ளாக இருக்கின்ற பிரிவினைகளை மறந்து நம் நாடு உலகின் தலை சிறந்த நாடாக செழித்து விளங்க வேண்டும் என்கிற உன்னத நோக்கத்திற்காக நமது உடல், பொருள், ஆவி அனைத்தையும் பயன்படுத்த வேண்டும். வரலாற்றை பற்றுவது ஒரு புதிய வரலாற்றை உருவாக்கத்தான். வரலாற்றிலிருந்து கற்றுக்கொண்டு புதிய சரித்திரத்தை படைக்க வேண்டும். இந்தியா என்பது ஒரு பெயர் மட்டுமில்லை, பல்லாயிரம் கோடி மக்களின் உணர்வு, கலாச்சாரம், மொழி மற்றும் ஒற்றுமையாகும். ஏழைகள் இல்லாத நாடு, அனைவருக்கும் கல்வி, கல்விக்கு ஏற்ற வேலை, உலகத்தரத்தில் கட்டமைப்புகள், சுத்தமான சுற்றுச்சூழல், சுகாதாரமான வாழ்க்கை, பசுமையான நாடு, பெண்களுக்கு பாதுகாப்பு உள்ளிட்டவை நிலந்திருப்பதை உறுதி செய்ய இன்று உறுதிமொழி ஏற்போம். உலகமே உற்று நோக்கும் இந்தியாவின் வளர்ச்சியில் நாமும் ஒரு பங்காய் இருப்போம். நாடு சிறந்தால் நாம் அனைவருமே சிறப்போம். ஜெய் ஹிந்த். நன்றி, வணக்கம். உங்களுக்கு என்னுடைய உரை பிடித்திருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி மக்களே.